போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் பாவங்களினாலும் குற்ற உணர்ச்சியினாலும் ஆன்மீக ரீதியாக முடங்கி போவதே மிகப்பெரிய கொடுமையாகும். இன்றைய நற்செய்தியில் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை இயேசு குணமாக்குவதற்குன்பதாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது தான் நாம் எல்லா விதமான ஆன்மீக மன ரீதியான நோய்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும். எனவே நாம் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க நாம் இன்றைய திருப்பலியில் வேண்டி உடல் உள்ள ஆன்மீக ஆசீர்வாதங்களை நிரம்ப நாம் பெற ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனம் இறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் ஒளியில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை வசனங்கள் 10 முதல் 17 முடிய. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமாட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் பாலால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான்.
பின்பு அமாட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்து மரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் மானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை நம்மிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகள் இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா?
எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இயேசுவின் இறுதி உணவு என்கின்ற ஓவியத்தை வரைய தொடங்கினார். இயேசுவின் முகத்தை வரைவதற்கு ஒரு தெய்வீக கலையுள்ள ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து வரைந்து முடித்தார். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து அதே ஓவியத்தில் அனைத்து சீடர்களை வரைந்து விட்டார், யூதாஸ் இஸ்காரியோத் முகத்தை தவிர. எனவே என்ன செய்தார்? அந்த முகத்தை தேடி அலைந்தார். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் முகத்தை வரைய ஒரு கொடூரமான பாவக்கரை படிந்த மனிதனை தேடினார். ஒரு சிறைச்சாலைக்கு சென்றார். அந்த சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதி ஒருவரை பார்த்தார். அவன் முகம் யூதாஸ் முகத்திற்கு பொருத்தமாக இருந்தது. அவனை வைத்து ஓவியத்தை வரைந்து முடித்த பிறகு அந்த கைதி அழ ஆரம்பிக்கிறான். ஓவியர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? அதற்கு அவன் சொன்னான், ஐயா, பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் இயேசுவின் முகத்தை வரைந்தீர்களே, அந்த இளைஞன் நான் தான். பாவம் என் முகத்தை மாற்றிவிட்டது. நான் செய்த பாவம் என் முகத்தை உருமாற்றிவிட்டது என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்தானாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவம் நம்முடைய ஆன்ம அழகை கெடுத்து நம்மை முடக்குவாதக்காரனாக ஆன்மீக அளவில் மாற்றுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தால், ஆரோக்கிய தாயிடம் வந்தால், அவர் மீண்டும் நம்மை ஆன்மீக அளவில் புதுப்பிப்பார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமையை செய்வதற்கு முன்பதாக, முடக்குவாதமுற்ற அந்த மனிதர் எழுந்து நடக்க வைப்பதற்கு முன்பதாக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு ஏன் சொன்னார்? யூதர்களின் பாரம்பரிய நம்பிக்கைப்படி ஒருவருடைய நோய்க்கும் அவருடைய பாவத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு இருப்பதாக கருதினார்கள். ஆண்டவர் இயேசு அந்த மனிதனுடைய சரீர நோயை விட அவனுடைய ஆன்மீக ஆத்துமாவின் பாரத்தை, அவனுடைய குற்ற உணர்ச்சியை நீக்க முதலில் விரும்பினார். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னதன் வழியாக அவனுடைய மனபாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்கி வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீர குணமாகிய பரிசை தருவதற்கு முன்பதாக இறைவனுடனான உறவை சீரமைக்க, சரி செய்ய இயேசு விரும்பினார். பாவம் மனிதனை கடவுளிடமிருந்தும் சமூகத்திலிருந்தும் பிரிக்கின்றது. அவனை ஒரு முடக்குவாத முற்றவனாக ஆன்மீக அளவில் அவனை கிடத்தி விடுகின்றது. எனவே நான் பாவி, கடவுள் என்னை தண்டித்து விட்டார் என்ற ஆன்மீக முடக்கத்தில் அவதிப்பட்ட அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்ற வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாத மனிதனுடைய முழுமையான விடுதலையை அவனுக்கு பரிசாக கொடுத்தார். ஆன்ம நலம் பெற்றால் உடல் தானாக நலம் பெறும் என்பதை உணர்த்தவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னித்தார். நம்முடைய வாழ்வில் கூட குற்ற உணர்ச்சியில் நாம் இருக்கின்றோம். பாவம் செய்த பிறகு இந்த பாவத்தை இறைவன் மன்னிப்பாரா என்கின்ற குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால், அதற்கான 2 வழிகளை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றார். முதல் வழி நீதிமொழி புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வு அடைய மாட்டான், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இறைவனின் பேர் இரக்கத்தை பெறுகிறான். ஆக திரு அவை நமக்கு கொடுத்திருப்பது ஒப்புரவு திருவருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம்.
இந்த உன்னதமான திருவருட்சாதனத்தை அணுகி நம் பாவங்களை முழுமையாக அறிக்கெடுப்பதன் வாயிலாக நம்முடைய ஆன்மீக முடக்குவாத நோயிலிருந்து நாம் பரிபூரண விடுதலை பெற முடியும். இரண்டாவது, நம்முடைய கடந்த காலத்தை மறக்க வேண்டும். இயேசு நம் பாவங்களை மன்னித்ததால் அதை அப்புறப்படுத்துகிறார். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய பாவ நிலையை நாம் நினைத்து நினைத்து நாம் அழுது நம்மையே நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த கால பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டார் என்று முழுமையாக நம்புகின்றோமா? அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த அருமையான நற்செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 3 பாடங்கள் என்ன? முதல் பாடம், நண்பர்களை தூக்கி சுமக்கக்கூடிய சவால். அந்த 4 நண்பர்கள், நற்செய்தியில் வரக்கூடிய அந்த 4 நண்பர்களைப் போல பாவத்திலும் நோயிலும் சோகத்திலும் முடங்கி கிடக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் தாங்கி சுமந்து இயேசுவின் பாதத்திற்கு அழைத்து வரக்கூடிய நண்பனாக நான் மாறுகின்றேனா? இரண்டாவது சவால், படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய சவால். என் சூழ்நிலை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை என்று நாம் படுத்திருக்கும் படுக்கையை சாக்குப்போக்காக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் வார்த்தையை நம்பி நம்முடைய பலவீனங்களை உதறிவிட்டு எழ வேண்டும். எந்த படுக்கை நம்மை சுமந்ததோ அதை நாம் சுமந்து நடக்கக்கூடிய சவாலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கின்றார். மூன்றாவதாக, மன்னிக்க பழகக்கூடிய சவால். இயேசு அதிகாரத்தோடு மன்னித்தார். நாமும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் போது ஆன்மீக பக்கவாதத்திலிருந்து நாமும் விடுபடுகின்றோம், பிறரையும் நாம் விடுவிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு நம்மை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: மகனே, மகளே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நம் முடக்க நிலையிலிருந்து நாம் எழுவோம், நம்முடைய விசுவாச படுக்கையை சுமப்போம். இறைவனை, தூய ஆரோக்கிய அன்னையை எப்பொழுதும் நாம் மாட்சிப்படுத்துவோம். பரிசுத்த ஆரோக்கிய அன்னை நம்மோடு என்றும் இருந்து நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்பந்தி பலியாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்ற அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
எங்களுக்கு